எல்லாரும் நம்ம போலீஸ் வெங்கடேசன் டிடெக்டிவ் ஃப்ராங்க்லினை கூப்பிட்டுருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல. வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் கேட்க போறாரு. குட் மார்னிங் சார், சொல்லுங்க, என்ன விஷயத்தை கூப்பிட்டீங்க? ஃப்ராங்க்லின், அந்த முகேஷோட பையன் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், என்ன கூட வேணும்னு நடிச்சுன்னு போய் சொன்னான். அவரு யாரோ அந்த வீட்டில் மர்டர் பண்ணி போட்டாங்க ஃப்ராங்க்லின். என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி? ஆமாம் ஃப்ராங்க்லின், எப்படின்னே தெரில. நீங்கள் போய் அந்த வீட்டில் நைட்டில் போய் பாருங்கள் ஃப்ராங்க்லின். ஓகேங்க சார். யாராக இருக்கும் முகேஷோட? யாராக இருக்கும் அவரை கொலை பண்ணது தெரியலையே. சரி, வீட்டுக்கு போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் ஜீப் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்ன ஃப்ராங்க்லின் எப்பவுமே கேடிஎம் பைக்கில் தான் வருவார், இந்த டைம் ஜீப்பில் இருக்காருன்ட்டு. அந்த பைக் அவருக்கு கொஞ்சம் சொதப்பல் விட்டுருச்சு. ஏன்னா பஞ்சர் ஆகி கடையில் கொடுத்துருக்காரு. அதனால இது பார்ட் 10 வீடியோங்க. பார்ட் 11 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேராக நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் வந்து வீட்டுக்கு போகிறாருங்க. இப்போ வண்டியை நிறுத்திட்டு, சரி அந்த தண்ணியிலே ஏற்கனவே ரொம்ப நேரம் தத்தளித்தோம், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏசி ஆன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டாருங்க. இப்போ நைட்டு பல்சர் பைக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு போகிறாருங்க அந்த வீட்டுக்கு. ஆனால் டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் இப்போ யோசிக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நம்ம பேர் ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு என் மனசில் படுது அப்படின்னு டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் நினச்சிட்டு போயிட்டுருக்காருங்க. இப்போ அவசரப்பட்டு தெரியாமல் வண்டியிலேருந்து குதிச்சிட்டாருங்க. அப்புறம் எப்படியோ வண்டியை உள்ளே நிறுத்திட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார் டிக்கியில் போய் பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை. சரி மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாருங்க. இப்போ மேலே போயிட்டு பார்த்துட்டு கீழே இறங்கி வராரு. ஜிம்மெல்லாம் பார்த்துட்டு, சரி நாளைக்கு காலை வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலாம், ஃப்ரீயாக தானே கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கிறாருங்க. திடீர்னு பார்த்தா யாரோ பயங்கரமாக சிரிக்கிற சத்தம். பார்த்தா கீழே யாரோ நிற்கிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஓடுறாரு டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின். காலை பிடிச்சி இழுக்குது. சாமி, பயங்கர கொடூரமாக இருக்குது. பக்கத்தை நெருங்கி வருது. நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்படியே, இல்லடா ஓடாத, யாரு நீ என்னை விட்டுடு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் நினச்சிட்டு ஓடுறாரு. அதுவும் பின்னாடி துரத்திட்டு வருது. இனிமே நீ உயிரோடு இருக்க மாட்டேடா, இப்படி போலீஸ்க்கு பண்ணுறேன் அப்படின்னு